அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல பாலியல் அத்துமீறல்ல ஒரு வாத்தியார் இன்வால்வ் ஆயிருக்காரு. அதே காலேஜ்ல படிச்ச ஒரு தேர்ட் இயர் பொண்ணுக்கு கண்டினியூஸா தொடர்ந்து 3 வருஷமா வந்து பாலியல் அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இதை எந்த ஒரு ஸ்ட்ரீம் மீடியாவும் பேசல, எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸுமே அதை எடுத்து போட மாட்டாங்க. சன் நியூஸ்லாம் எங்கே போய் தொலைஞ்சானே தெரில. இதை பற்றிலாம் அவனுக்கு கண்ணே தெரியாது, அதெல்லாம் பற்றி பேசவே மாட்டான். போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஞானசேகர் அப்படின்னு ஒரு நியாயம் மாட்டினானுங்க கேம்பஸ்க்கு வெளியே, அதே அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுக்கு. அதே மாதிரி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு வந்து இந்த கேஸை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்குறீங்களா, ஒரு 3 வருஷமாக வந்து அந்த பொண்ணுக்கு நைட் டைமில் சேட் பண்ணுறது, எனக்கு நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும், இல்லைனா உனக்கு காலேஜை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், உனக்கு மார்க் போட மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கண்டினியூஸாக வந்து அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு வாத்தியார். அவர்கிட்ட போய் பொண்ணுங்கள்லாம் அப்படி சொல்கிறப்ப அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுமே அதை பெருசாக எடுத்துக்கல. அவரே சொல்கிறாரா, நீ எங்கே வேணா போய் சொல்லு, எவன்ட்ட வேணா போய் சொல்லு, நான் வந்து கோட் ஷூட் போட்டு வந்து நான் இன்டர்வியூவே கொடுக்குறேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ தைரியத்தோட அவ்வளோ இதோட கேவலமான விஷயத்த பண்ணிட்டு அந்த நாய் பேசுது. உண்மையிலேயே வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கே இந்த நிலமைனா, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் ஃபுல்லாகவே பாதிக்கு மேலே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஹெட்டாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போகுதுங்கிறத வந்து யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த நாய்க்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என்ன வேணா போய் சொல்லி, எவன்ட்ட வேணா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ ஒரு அரசியல் பின்புலத்தோட பேசுகிறான் அப்படிங்கிறவங்களால தெரியும் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையை கண்டித்து அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் வந்து பயங்கரமாக ப்ரோட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து செமஸ்டர் வர போகிற டைமில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே நடக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். இந்த விஷயத்தை வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய காலேஜ் குரூப்பில் வந்து இந்த வீடியோவை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது, நாளைக்கு உங்கள் காலேஜில் நடக்கலாம், நம்ம காலேஜில் நடக்கலாம், எங்கே வேணால் நடக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா காலேஜஸ்லையுமே வந்து நடக்குது, ஆனால் தெரியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டிஎம் பண்ணி நிறைய பேர் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை காலேஜ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறத, அந்த வாத்தியாரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க. உங்கள் கருத்து